அஸ்மத் குரு பரம்பராபியோ நம. எதிருப்பா கர்மாவின் இரண்டாவது பதிவு நவகாண்டரிஷி தர்ப்பணம். யதாக்கிரமம் காமோகாரிஷி மந்திர ஜபத்தை செய்த பிறகு மாத்தியான்மிக ஸ்நானம், மாத்தியான்மிக சங்கல்பம் செய்து ஸ்நானம் பண்ண வேண்டும். பிற்பாடு பிராணா 2 தடவை ஆச்சமனம், பிராணாயாமம், யதாக்கிரமம் தர்பேஸ்வாசீனः தர்பானு தாரயமானः பிராணாயாமம். அஸ்மத் குருभ्यो நமः. ஸ்ரீமான் வெங்கட நாதாரியः கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி குருभ्यः தத் குருभ्यश्च நமோ வாகம் அதீமஹே வ்ருணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம்பதி ஸ்வசேஷ பூதேன மயா ஸ்வீயைஹி சர்வ பரிச்சதைஹி விதாதும் பிரீதமாத்மானம் தேவஹ பிரக்ரமதே ஸ்வயம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே யஸ்யத்விரத வக்த்ராத்யாஹ பாரிஷத்யாஹ பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே ஹரிரோம் தத் ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோः ஆக்ஞயா பிரவருத்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலௌ யுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே சகாப்தே மேரோः தக்ஷிணே பார்ஷ்வே அஸ்மின் வர்த்தமானே வியாவகாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்தியே பராபவநாம சம்வத்சரே தக்ஷிணாயினே வருஷ ருதௌ சிம்மமாசே சுக்லபக்ஷே சதுர்தஷ்யாம் அல்லது பௌர்ணமாஸ்யாம் சுப திதௌ குருவாசர ஸ்ரவிஷ்டா நக்ஷத்ர யுக்தாயாம் ஸ்ரீ விஷ்ணுயோக ஸ்ரீ விஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சதுர்தஷ்யாம் அல்லது பௌர்ணமாஸ்யாயாம் சுப திதௌ ஸ்ரீ பகவதாக்ஞயா ஸ்ரீமன்னாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்யாய உபாகர்ம கரிஷ்யே ததங்கம் ஸ்நாஸ்யே ததங்கம் யக்ஞோபவீததாரணம் கரிஷ்யே. ததங்கம் பிரம்மச்சாரிகள் மட்டும் மௌஞ்சி அஜீன தண்டதாரணானி கரிஷ்யே. ததங்கம் நவகாண்டரிஷி தர்ப்பணம் கரிஷ்யே என்பதாக சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு சாத்விக தியாகம். பகவானேவ ஸ்வனீயாம்ய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி ஸ்வசேஷதः ஏகரசேனா அனேன ஆத்மனா ஸ்வகீயஸ்ச உபகரணைஹ ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷः
சர்வசேஷி ஸ்ரீயப்பதி சர்வேஸ்வர ஸ்வசேஷ பூதமிதம் ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்மாக்கியம் கர்ம ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதயே ஸ்வஜமேவ காரயதி. இதனுடைய தொடர்ச்சியாக பிரம்மச்சாரிகளுக்கு ஏற்பட்டதான முதலில் மௌஞ்சினுடைய மந்திரமும், அதன் பிறகு கிருஷ்ணாஜினம் அதனுடைய மந்திரமும், பிறகு பலாச தண்டத்துடைய மந்திரமும் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறேன்.